ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம்ஸ் டு வண்டர்ஃபுல் தீபா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது யுஏஇயில் அபுதாபியில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி தான். எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சாப்பிட்றது, இந்த வெளியில் இந்த அட்மாஸ்பியரில் உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த கடையில் கிடைக்கிற ஷவர்மாவாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அபுதாபி முஸ்ஸாஃபான்ற ஒரு ஏரியாவில் கிங் கிரில் ஃப்ரெஷ் ப்ரோஸ்டட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க இது. இங்கே வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும், எப்பயுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ன்றது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே கிடைக்கிற அந்த அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஷவர்மாஸ், வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது. பட் நம்ம சவுத் இந்தியனாக இருந்தால் கூட, நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புளாக இருந்தால் கூட, நமக்கு இந்த ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஷவர்மாவோட டேஸ்ட் வெரி வெரி தின்னாக இருக்குங்க. அந்த தின் ஷீட்டில் நம்மளுக்கு அந்த ரோட்டியோட டேஸ்ட்டும் அந்த சிக்கன் டேஸ்ட்டும் நல்லா சாப்பிடும்போது நல்லா மெஜ்ஜாகி சூப்பராக இருக்கும். இவங்ககிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது. பீஃப் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டது வந்து சிக்கன் ஷவர்மா தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சிக்கன் ஷவர்மா தான் பிடிக்கும். ஸோ நம்ம அந்த தமிழ் பீப்புள் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றது நம்ம சிக்கன் ஐட்டம் இதெல்லாம் தான் இல்லையா. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணது வந்து சிக்கன் ஷவர்மா தான். ஷவர்மா ஷீட்டில் அந்த க்ரில் பண்ண மீட்டை வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் வெஜ் லீவ்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு அதை நல்லா ரோல் பண்ணி, இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குல்ல, அதில் வச்சு அந்த மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுருவாங்க. அந்த வெயிட் வந்து அந்த ஷவர்மாக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கனை வந்து ஜூஸியாகவும், அந்த ஷவர்மா ஷீட்டை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஆக்கி கொடுக்கும். மேலே அந்த ஹெவியான வெயிட்டாக அந்த வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழேருந்து அந்த ஜூஸே வந்துருக்கும். க்ரில் பண்ணும்போது அந்த மீட்லேருந்து வழியிற அந்த ஜூஸியாக கீழே அந்த ஒரு கிரேவி இருக்கும். அந்த கிரேவியில் அப்படி ஒரு டிப் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஷவர்மாவோட பெரிய ப்ளஸ் டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்கிறது சிக்கன் ஷவர்மா. ஷவர்மா ஒரு ரோல் பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் அப்படி ஒரு டிப் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் அந்த தோசை தவாவில் வச்சு அந்த ஹெவி வெயிட் அந்த தம் மாதிரி போட்டுருவாங்க அந்த ஷவர்மாலாம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஃப்ரைட் சிக்கன் ஷவர்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது சில டைம் இது வாங்கி கொடுப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவங்ககிட்ட வந்து கபாப், மீட் கபாப், சிக்கன் கபாப், ஒரு மாதிரி ஸ்பைஸியான ஒரு சாஸ் ஒன்று தருவாங்க. அந்த இருக்கு பாருங்கள், அந்த ஸ்பைஸியான இதெல்லாம் வந்து பிக்கிள்ஸ், முள்ளங்கி பிக்கிள், இது வந்து ஸ்பைசி சாஸஸ். கார்லிக் பேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இதில் இன்னொன்று ஸ்பெஷலான ஐட்டம், எங்களோட ஃபேவரட்டான ஐட்டம்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அது மேலே ஒரு மசாலா பொடியெல்லாம் தூவி செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ரை பொட்டேட்டோஸ். நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு.
ஷவர்மாவில் 3 வெரைட்டி ஆஃப் சைஸஸ் வச்சுருக்காங்க. ஸ்மால், மீடியம், கிங் ஷவர்மான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து மீடியம் ஷவர்மா தான். இவங்ககிட்ட பார்சல் தான் நிறைய போகும். பேக்கிங் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைக்குள்ளே நாங்கள் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு அது மாதிரி குயிக்காக வந்து சாப்பாடு எங்களுக்கு டேபிளில் சர்வ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க இந்த மாஸான பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே என்ன பொடி தூவிருக்காங்கன்னு எங்களால் கண்டுபிடி பிடிக்கல. அதில் அந்த பேப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசி பவுடர் இருக்குது, அது போட்டிருக்காங்க. ப்ளஸ் பெப்பர் கொஞ்சம் இருந்தது. பட் அது போக வேறு ஏதோ ஒன்று நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்தது. இதை சாப்பிட்டோம் நாங்கள். இது வந்து வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து கிரில் ஸ்பைசி ஷவர்மா 2, ஒரு ஸ்பைசி இல்லாதது வந்து 2 ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஹம்மூஸ், ஸ்பைசி கார்லிக் பேஸ்ட், இந்த ஃப்ரைட் பொட்டேட்டோ மசாலா இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணோம். ஒன் பைட்க்கு அப்புறம் உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக க்ரீமியாக ஒரு தின் ஷீட் பார்த்தீங்களா. அந்த ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் உள்ளே வைப்பாங்க இல்லையா, அந்த ஃபிங்கர் பொட்டேட்டோஸ், அது வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. சிக்கன் அதிகமாக இருக்கும். அதனால என்னவோ இந்த ஷவர்மா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குபூஸ் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வர சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அபுதாபிக்கு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன்னா. ஸோ இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், யூஏயில் இருக்கிற நிறைய ஃபேவரட்டான இடங்கள், இதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனலில். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வண்டர்ஃபுல் தீபா ஃபேமிலி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.